அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு. இன்னைக்கு எங்கள் அம்மா அவங்க ஸ்டைலில் ரசம் வைக்க போகிறாங்க. வாங்க அந்த ரசம் எப்படி செய்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். தாளம்மா மிளகு தாளம் மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், வரமிளகா 3, இதெல்லாம் ஒன்று பதியம் அரைச்சிக்கணும். பாதி அரைச்சிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், சேர்த்த எல்லா மசாலையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 3 தக்காளி இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பதியமாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தக்காளி அரைச்சி எடுத்துருக்காங்க. ஒரு எலும்புச்சம்பழ சைஸ்லேருந்து புளி எடுத்துட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு கட்டியாக கரைச்சி தனியாக எடுத்துருக்காங்க. சக்கை இல்லாமல் வடிகட்டுக்கணும். கரைச்ச புளியை வேறொரு கடாயில் அப்படியே கொட்டையை நீக்கிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் அதே புளியிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப கொஞ்சம் அளவு தண்ணியை நிறுத்தி எடுத்து போட்டிருக்காங்க. 10 பல் பூண்டும், காரத்துக்கு வரமிளகா 6லேருந்து 7 எடுத்திருக்காங்க. மிளகு, சீரகம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதோடு சேர்த்துக்கிறாங்க. தூளானது 1/4 ஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறாங்க. கொத்தமல்லியானது 1/2 கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக சேர்த்துருக்காங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறாங்க. மொத்தமே இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் அளவு தான் தண்ணி சேர்த்துருப்பாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பானது கொஞ்சம் இப்போ இதோடு சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டுக்கிறாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உப்பும் உரப்பெல்லாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துட்டாங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் சேர்க்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டாங்க. எண்ணெய் சூடேறி வரவே கடுகு உளுந்து இதோடு சேர்க்குறாங்க. கடுகு உளுந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. பொரிஞ்சு வரமே வரமிளகாவானது இதோடு சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி பூண்டானது இடித்த பூண்டு பார்த்தீங்கன்னா 10 பல் பூண்டு நான் ஏற்கனவே சொன்னி பார்த்தீங்களா, அந்த 10 பல் பூண்டு இதோட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதோட சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்றாங்க. எதுக்கு வதக்கி விட்றாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வரணும் பூண்டோட. அதனால் இதில் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூளானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளானது இதோட சேர்க்குறாங்க. சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்றாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ம வாசனை வர சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா ரசத்துக்குரியது, அந்த தண்ணியை எல்லாத்தையுமே இப்போ இதோட சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு தண்ணி கூட வேணும் இல்லை ரசம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு மசாலா அப்படியே அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த அளவு மசாலா கரெக்டாக இருக்குது எங்கள் அம்மா சேர்த்த ரேஷியோவில். நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக வரும். இந்த ரசம் கிட்டத்தட்ட 5லேருந்து 7 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரசமும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக நம்மளுக்கு நுர கட்டி வரணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரசமானது நமக்கு லைட்டாக நுர கட்டி வந்துருச்சு. அவ்வளோதான், நுர கட்டி வரமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ரசம் ரெடி ஆச்சு. அது எங்கள் அம்மா அவங்க கையாலே செஞ்ச ரசம். யார் யாருக்கு அவங்க அம்மா கூட இருந்து சேர்ந்து சமைக்க பிடிக்குங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஏன்னா அம்மாவோட நின்று சமைக்கும் போது இருக்க ஒரு ஜாலினஸ், ஒரு ஃபன்னினஸ் நம்மளுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகி போனவங்களுக்குலாம் அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஜாலியாக எடுத்திருக்கேன். இடையில அப்பப்போ எங்கள் அம்மாவோட வாய்ஸ் இருக்கும், நீங்கள் கேளுங்க. இதே மாதிரி யார் அவங்க அம்மா கூடலாம் விரும்பி சமைக்க பிடிக்குங்கிறவங்க இந்த வீடியோட கமெண்ட் நினைச்சுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். ஐ ஹோப் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இந்த ரசம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.